வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மலைப்பாதையில் தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கர்நாடக மாநிலம் முதுவடியிலிருந்து 50க்கும் மேற்பட்டோர் தனியார் பேருந்தில் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு சென்றனர். பத்தலப்பள்ளி வழியாக மலைப்பாதை வளைவில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையில் கவிழ்ந்தது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் கோட்டாட்சியர் சுபலட்சுமியும் காவல்துறையினரும் விபத்து பகுதியில் ஆய்வு செய்து மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பட்டியில் உள்ள ஐயங்கார் பேக்கரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மதகடி பகுதியில் உள்ள 30 ஆண்டுகள் பழமையான ஐயங்கார் பேக்கரியில் சிலிண்டர் மாற்றும்போது தீ விபத்து ஏற்பட்டு மளமளவென பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்களும் காவல்துறையினரும் நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்து காரணமாக தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் அருகே இருந்த கடைகளும் மூடப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே 70 வயது முதியவரை வெட்டி கொலை செய்த இளைஞரை அரை மணி நேரத்தில் காவலர்கள் துரத்திச் சென்று கைது செய்தனர். திருபுவனம் அருகே உள்ள காஞ்சரங்குளத்தைச் சேர்ந்த 70 வயது முதியவரான கருப்பையாவுக்கும் அவரது வீட்டின் அருகில் வசித்து வரும் முருகன் என்பவருக்கும் ஏற்பட்ட தகராறில் முதியவர் கருப்பையா முருகன் குடும்பத்தினரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த முருகனின் மகனான சக்தி கணேஷ் கருப்பையாவை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்து அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சக்தி கணேஷை துரத்தி சென்று அருகிலிருந்த கண்மாய் கரையோரம் மடக்கி பிடித்து கைது செய்தனர். கோவை வெள்ளலூர் அரசு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பரபரப்பு நிலவுகிறது. அரசு அடுக்குமாடி குடியிருப்பின் 6வது பிளாக்கில் வசிக்கும் முகிலன் என்பவரின் மகன் இன்பரசன் பிளம்பிங் தொழில் செய்து வந்தார். இவர் டீ வாங்குவதற்காக டீ கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது அவரை வழிமறித்த சிலர் அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய பின் குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகளை அமைத்துள்ளனர்.